ஒரு உரையாடல் முடிந்து வெளியே வந்ததும், அவங்க நல்லதுக்குத்தானே சொன்னாங்க, நாம தான் இதை தப்பா புரிஞ்சுக்கிட்டோமோ என்று உங்களை நீங்கள் நொந்து கொண்டதுண்டா? உங்கள் மனம் ஒரு தோட்டம் என்றால், அந்த உரையாடலுக்கு பிறகு அதில் சந்தேக விதைகள் தூவப்பட்டு நம்பிக்கையின் செடிகள் பிடுங்கப்பட்டது போல உணர்ந்து இருக்கிறீர்களா? வரலாற்றில் நடந்த ஒரு துரோகத்தின் கதை இன்றும் நம்மை சுற்றி எப்படி சத்தமில்லாமல் அரங்கேறுகிறது தெரியுமா? தன் உயிர் தோழன் என நம்பிய புரூட்டஸால் மாவீரன் ஜூலியஸ் சீசர் செனட் சபையிலேயே குத்தி கொல்லப்பட்டார். உடம்பில் பட்ட காயத்தை விட நம்பிக்கையில் பட்ட அந்த காயம் மிக ஆழமானது. ஆனால் சீசரை வீழ்த்திய அதே உணர்ச்சி ரீதியான தந்திரங்கள்தான், அதே சூழ்ச்சிகள்தான் இன்று உங்கள் நம்பிக்கையை சிதைத்து உங்கள் மனதை கொஞ்சம் கொஞ்சமாக அரித்து உங்களை மனதளவில் பலவீனமாக்குகிறது. மற்றவர்களின் வார்த்தைகள், செயல்கள், ஏன் அவர்களுடைய மௌனம் கூட உங்களை ஒரு சந்தேக புதைக்குழிக்குள் தள்ளிவிடுகிறது. உங்கள் திறமையின் மீதே உங்களுக்கு அவநம்பிக்கை வருகிறது. உங்கள் முடிவுகளை நீங்களே கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறீர்கள். இது ஒரு கண்ணுக்கு தெரியாத எதிரி உங்கள் மனதின் சுவர்களில் விரிசல்களை ஏற்படுத்துவது போல கடைசியில் நீங்கள் யார் என்பதே உங்களுக்கு மறந்து போகும் நிலை உருவாகிறது. இது தற்செயலாக நடத்தப்படுவதில்லை. இது ஒரு நுட்பமான போர், ஒரு சைக்கலாஜிக்கல் போர். நமது மாக்கியவெல்லி தொடரின் முதல் பாகத்தில் உங்கள் சக்தி, மரியாதை மற்றும் கட்டுப்பாட்டுக்கான அடித்தளமான பவர் மைண்ட்செட் பற்றி பார்த்தோம். இரண்டாம் பாகத்தில் உங்களை கட்டுப்படுத்த நினைப்பவர்களிடம் இருந்து காத்து கொள்ள 8 இருண்ட உளவியல் தந்திரங்களை உடைத்து ஒரு மனக்கவசத்தை உருவாக்கினோம். ஆனால் இன்று நாம் பார்க்க போவது பாகம் 3. இதில் இந்த தந்திரங்கள் வெறும் புத்திசாலித்தனமான உத்திகள் மட்டுமல்ல, அவை எப்படி நம் இதயத்தை, நம் உணர்ச்சிகளை குறிவைக்கின்றன என்பதை பார்க்க போகிறோம். வரலாற்றிலிருந்து தோண்டி எடுக்கப்பட்ட 3 மாபெரும் உணர்ச்சி பொறிகள்: காசியஸின் போலி கடித விளையாட்டு, புரூட்டஸின் சுய ஏமாற்று மற்றும் மார்க் ஆண்டனியின் இனிப்பு விஷம் தடவிய புகழ்ச்சி. இவை இன்று உங்கள் அலுவலகத்தில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் நட்பில் எப்படி உங்களை குற்ற உணர்ச்சியிலும் குழப்பத்திலும் தள்ளுகிறது என்பதை ஒரு எக்ஸ்ரே போல பார்க்க போகிறோம். இந்த வீடியோவின் முடிவில் உங்கள் மனதை ஒரு எஃகு கோட்டையாக மாற்றும் சக்தி வாய்ந்த பாடங்களை கற்றுக்கொண்டு இனி எந்த உணர்ச்சி ரீதியான தாக்குதலும் உங்களை துளைக்க முடியாத ஒரு கவசத்தை நீங்கள் அணிந்திருப்பீர்கள். வாருங்கள், நமது பயணத்தை தொடங்குவோம். முதல் பொறி ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தையே சரிய வைத்தது. அது காசியஸ் போட்ட எல்லாரும் அப்படித்தான் சொல்கிறார்கள் என்ற சூழ்ச்சி. பொறி 1, எல்லாரும் அப்படித்தான் சொல்றாங்க. வரலாற்று கதை. ஜூலியஸ் சீசர் ரோம் முழுவதும் புகழின் உச்சத்தில் இருந்தார். அவர் கொண்டு வந்த சீர்திருத்தங்கள் அவரை ஒரு ஹீரோவாக மாற்றியது. ஆனால் இந்த புகழ் செனட் சபையில் பலரின் கண்ணை உறுத்தியது. குறிப்பாக காயஸ் காசியஸ் என்பவனுக்கு சீசரின் அதிகாரம் தங்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் என அவன் நம்பினான். ஆனால் சீசரை நேரடியாக எதிர்க்க அவனுக்கு தைரியம் இல்லை. அவனுக்கு பலமான ஒரு கூட்டாளி தேவைப்பட்டான். அந்த கூட்டாளி ரோம் மக்களால் பெரிதும் மதிக்கப்பட்ட, நேர்மையின் சின்னமாக பார்க்கப்பட்ட மார்கஸ் புரூட்டஸ். புரூட்டஸின் மூதாதையர் ஒருவர் ரோமின் கடைசி ராஜாவை விரட்டியடித்து குடியரசை காப்பாற்றியவர். அந்த பெருமை புரூட்டஸின் இரத்தத்தில் ஓடியது. சீசர் ஒரு ராஜாவாக முயற்சி செய்கிறார் என்ற எண்ணம் புரூட்டஸின் மனதில்
ஒரு சிறிய பொறியாக இருந்தது. காசியஸ் அந்த சின்ன பொறியை ஒரு காட்டுத்தீயாக மாற்ற முடிவு செய்தான். அவன் ஒரு தந்திரத்தை கையாண்டான். அதாவது பொம்மையை பேச வைத்து அதுவே பேசுவதாக நம்ப வைப்பது. இங்கே காசியஸ் தான் அந்த வித்தைக்காரன். அவன் ரகசியமாக பலரின் கையெழுத்துக்களைப் போல போட்டு கணக்கில்லாத கடிதங்களை எழுதினான். சில கடிதங்களை புரூட்டஸின் செனட் இருக்கையில் வைத்தான். சிலவற்றை அவன் வீட்டு வாசலில் வீசினான். சிலவற்றை புரூட்டஸின் மூதாதையர் சிலைகளின் மீது ஒட்டினான். அந்த கடிதங்களில் என்ன இருந்தது? புரூட்டஸ், நீ தூங்குகிறாயா? நீ உண்மையான புரூட்டஸ் இல்லையா? ரோம் ஒரு சர்வாதிகாரியின் கையில் சிக்கப் போகிறது. அதை காப்பாற்ற நீதான் இருக்கிறாய். ரோம் மக்கள் அனைவரும் உன்னை நம்பிதான் இருக்கிறார்கள். இது போன்ற வரிகள். ஒவ்வொரு நாளும் புரூட்டஸ் எங்கு திரும்பினாலும் மக்கள் அவனிடம் பேசுவது போன்ற ஒரு மாயையை காசியஸ் உருவாக்கினான். உண்மையில் இது காசியஸின் குரல். ஆனால் அது ஒரு கூட்டத்தின் குரலாக ஒலித்தது. எல்லோரும் அப்படித்தான் நினைக்கிறார்கள் என்ற அந்த போலி பிம்பம் ஒரு பெரிய அலை போல புரூட்டஸின் மனதை அழுத்தத் தொடங்கியது. அவனது நேர்மை, கடமை உணர்ச்சி, பரம்பரை பெருமை எல்லாமே அவனுக்கு எதிராக திருப்பப்பட்டது. அவன் தனியாக சிந்திப்பதை நிறுத்தி இந்த மாயை கூட்டத்தின் குரலுக்கு செவிசாய்க்கத் தொடங்கினான். ரோம் மக்கள் என்னை பற்றி என்ன நினைப்பார்கள்? நான் என் கடமையிலிருந்து தவறினால் வரலாறு என்னை மன்னிக்காதே என்ற குற்ற உணர்ச்சியும் பெருமைக்கான தாகமும் அவனை ஆட்கொண்டது. இறுதியில் காசியஸ் விரித்த வலையில் அவன் விழுந்தான். ஒரு தனிப்பட்ட வெறுப்பால் பிறந்த சதி மக்களின் விருப்பம் என்ற போர்வையில் மறைக்கப்பட்டது. சீசருக்கு எதிரான சதியில் சேர புரூட்டஸ் ஒப்புக்கொண்டான். ஒரு பேரரசின் வீழ்ச்சிக்கு எல்லோரும் அப்படி சொல்றாங்க என்ற பொய்யான வாக்கியம் அஸ்திவாரம் போட்டது. நவீன கால உதாரணங்கள். இந்த காசியஸின் தந்திரம் 2000 ஆண்டுகளுக்கு பிறகும் உயிரோடுதான் இருக்கிறது. அதன் வடிவங்கள் மட்டும் மாறியுள்ளன. அலுவலகச் சூழல். கற்பனை செய்து பாருங்கள். நீங்கள் ஒரு முக்கியமான ப்ராஜெக்டில் கடினமாக உழைக்கிறீர்கள். உங்கள் மேலாளர் உங்களை ஒரு மீட்டிங்க்கு அழைக்கிறார். அறைக்குள் நுழைந்ததும் அவர் பேசத் தொடங்குகிறார். பாருங்க, நீங்க ரொம்ப திறமையானவர், அதில் சந்தேகமே இல்லை. ஆனால் டீம்ல ஒரு பொதுவான கருத்து இருக்கு. நீங்க கொஞ்சம் ஒத்துழைக்க மாட்டேங்கிறீங்க. உங்க முடிவுகளை மற்றவங்க மேல திணிக்கிறீங்க அப்படின்னு எல்லாரும் ஃபீல் பண்றாங்க. அந்த நொடியில் உங்கள் இதயம் நின்றுவிடும் போல் இருக்கும். எல்லோருமா? இங்கே அந்த மேலாளர் காசியஸின் வித்தையை செய்கிறார். அவர் உருவாக்கும் டீம்ல எல்லோரும் என்பது ஒரு கண்ணுக்கு தெரியாத பொறி. ஒருவேளை ஒருவர் மட்டும் புகார் சொல்லியிருக்கலாம், அல்லது அது அந்த மேலாளரின் சொந்த கருத்தாக கூட இருக்கலாம். ஆனால் எல்லோரும் என்ற வார்த்தை அந்த புகாருக்கு ஒரு மறுக்க முடியாத சக்தியை கொடுக்கிறது. அதை எதிர்த்து கேள்வி கேட்டால் நீங்கள் முழு டீமையும் எதிர்ப்பது போல ஒரு தோற்றம் உருவாக்கப்படும். இது ஒரு புகைமூட்டத்தை உருவாக்குவதை போன்றது. அந்த புகைமூட்டத்திற்குள் யார் பேசுகிறார்கள், என்ன உண்மை என்பது தெரியாமல் நீங்கள் குற்ற உணர்ச்சியாலும் தனிமையாலும் பலவீனப்படுத்தப்படுவீர்கள். குடும்பம் மற்றும் உறவுகளில். ஒரு உறவினர் உங்கள் வீட்டிற்கு வந்து, நீ இன்னும் ஒரு வேளையில் செட்டில் ஆகாமல் இருக்க, சொந்தக்காரங்க எல்லாரும் அதைத்தான் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. உன் வயசுல மற்றவங்க எங்கேயோ போயிட்டாங்க. பெற்றவங்களுக்கு ஒரு நல்லது பண்ண வேண்டாமா என்கிறார். இங்கே சொந்தக்காரங்க எல்லோரும் என்பது ஒரு நிழல் இராணுவம் போன்றது. அதற்கு உருவமில்லை, ஆனால் அதன் தாக்குதல் சக்தி அதிகம். யார் அந்த எல்லோரும்? இந்த கேள்விகளுக்கெல்லாம் அங்கே இடமே இல்லை. அந்த வார்த்தை
உங்கள் மீது ஒரு சமூக கடமையின் பாரத்தை ஏற்றுகிறது. உங்கள் தனிப்பட்ட விருப்பங்கள், உங்கள் கனவுகள், உங்களின் போராட்டங்கள் அனைத்தும் அந்த ஒற்றை வரியின் கீழ் நசுக்கப்படும். காசியஸின் இந்த தந்திரங்களிலிருந்து உங்களை காத்துக்கொள்வது எப்படி? இந்த பொம்மைக்கு பின்னால் பேசும் உண்மையான நபர் யார் என்று கேட்பது போலதான். யாரும் தெரியாத கூட்டத்தை கலைத்து உண்மையை வெளிச்சத்துக்கு கொண்டு வாருங்கள். அடுத்த முறை யாராவது எல்லாரும் சொல்றாங்க என்று தொடங்கினால் உணர்ச்சி வசப்படாதீர்கள். அமைதியாக, மரியாதையாக, ஆனால் உறுதியான குரலில், மன்னிச்சிடுங்க, எல்லாரும்னு சொல்றது எனக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கு. யார் யாருன்னு குறிப்பிட்டு சொல்ல முடியுமா? அப்பத்தான் நான் அவங்க கிட்ட நேரடியாக பேசி என் தவறுகளை திருத்திக்க உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லுங்க. இந்த கேள்வி புகை மூட்டத்தை விளக்கும் ஒரு மின் விசிறி போன்றது. அவர்கள் பொய் சொல்கிறார்கள் என்றால் அவர்களிடம் பதில் இருக்காது. அதெல்லாம் பெயர் சொல்ல முடியாது, பொதுவா சொன்ன என்று மழுப்பத் தொடங்குவார்கள். அந்த மழுப்பலே இது ஒரு கையாளும் தந்திரம் என்பதை உங்களுக்கு தெளிவுபடுத்தி விடும். குறிப்பிட்ட உதாரணங்களை கேளுங்கள். சரி, பரவாயில்லை, பெயர்கள் வேண்டாம். ஆனால் நான் எப்போ, எங்கே, எப்படி ஒத்துழைக்கவில்லை என்று ஒரு குறிப்பிட்ட உதாரணம் சொல்ல முடியுமா? நீங்க சொல்றது உண்மையிலேயே என்னை சரி செய்து கொள்ள உதவும். பொதுவான குற்றச்சாட்டுக்கு பின்னால் ஒளிந்து கொள்வது எளிது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட உதாரணங்களை கேட்கும்போது பொய்யான கட்டமைப்பு உடையத் தொடங்கும். உணர்ச்சிகளை பிரித்து உண்மைகளில் கவனம் செலுத்துங்கள். இந்த தந்திரத்தின் நோக்கமே உங்களை குற்ற உணர்ச்சிக்குள்ளாக்கி தனிமைப்படுத்தி பயமுறுத்துவதுதான். அந்த உணர்ச்சி வலைக்குள் சிக்காதீர்கள். நான் தனிமையாகிவிட்டேன் என்று சிந்திப்பதற்கு பதிலாக இந்த குற்றச்சாட்டில் இருக்கும் உண்மை என்ன என்று பகுப்பாய்வு செய்யுங்கள். முக்கிய பாடம்: முகமில்லாத கூட்டத்தின் குரலை கேட்டு உங்கள் மன அமைதியையும் தன்னம்பிக்கையும் ஒருபோதும் இழக்காதீர்கள். புரூட்டஸ் அந்த தவறை செய்தான், நீங்கள் செய்யாதீர்கள். பொறி 2: நல்ல நோக்கங்களின் முகமூடி. காசியஸின் சூழ்ச்சி புரூட்டஸின் மனதில் சந்தேக விதையை விதைத்தது. ஆனால் ஒரு நேர்மையாளன் எப்படி ஒரு கொலையை செய்ய துணிவான்? அங்கேதான் இரண்டாவது பொறி வருகிறது. அதுதான் நல்ல நோக்கங்களின் முகமூடி. புரூட்டஸ் சீசரை கொல்ல முடிவெடுத்தது தனிப்பட்ட வெறுப்பால் அல்ல. அவன் தன்னைத்தானே அப்படித்தான் நம்ப வைத்து கொண்டான். நான் சீசரை குறைவாக நேசிக்கவில்லை, ஆனால் நான் ரோமை அதிகமாக நேசிக்கிறேன் என்பதுதான் ஷேக்ஸ்பியரின் நாடகத்தில் அவன் சொல்லும் புகழ்பெற்ற வரி. அவன் ஒரு கொடூரமான செயலை ஒரு உன்னதமான தியாகமாக அவன் மனதிற்குள் மாற்றிக்கொண்டான். இது விஷத்தை எடுத்து அந்த பாட்டிலின் மேல் மருந்து என்று லேபிள் ஒட்டுவதைப் போன்றது. அவன் செய்த துரோகம் என்ற விஷத்திற்கு ரோமின் நலன் என்ற லேபிள் ஒட்டிக்கொண்டான். தன் மனசாட்சியை சமாதானப்படுத்தினான். நான் இதை செய்வது எனக்காக அல்ல, ரோமின் குடியரசை காப்பாற்ற என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டான். இந்த சுய ஏமாற்று காசியஸ் போன்றவர்கள் இந்த சுய ஏமாற்றுக்கான விதைகளை தூவி விடுவார்கள். அவர்கள் ஒருபோதும் வா, பொறாமையால் சீசரை கொள்வோம் என்று சொல்ல மாட்டார்கள். பதிலாக, ரோமின் எதிர்காலம் உன் கையில் இருக்கிறது, நீதான் இந்த தியாகத்தை செய்ய வேண்டும் என்று சொல்வார்கள். இந்த உன் நல்லதுக்குத்தான் என்ற முகமூடி மிக கொடிய செயல்களையும் நியாயப்படுத்திவிடும் சக்தி கொண்டது. நவீன கால உதாரணங்கள். இந்த உன் நல்லதுக்குத்தான் என்ற வாக்கியம் ஒரு தங்க முலாம் பூசப்பட்ட கூண்டு போன்றது. பார்க்க அழகாக, பாதுகாப்பாக தெரியும். ஆனால் அதன் உண்மையான நோக்கம்
உங்கள் சுதந்திரத்தை பறிப்பதுதான். அலுவலகச் சூழலில் ஒரு பதவி உயர்வுக்காக நீங்கள் காத்திருக்கிறீர்கள். ஆனால் உங்கள் மேலாளர் உங்களை அழைத்து, இந்த முறை அந்த பதவியை ரவிக்கு கொடுக்கிறோம், நாங்கள் இதை உங்கள் நல்லதுக்கு செய்கிறோம், அந்த பதவியில் பயங்கர ப்ரெஷர் இருக்கும், உங்களுக்கு சின்ன குழந்தைங்க இருக்காங்க, இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு அந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் ரொம்ப முக்கியம், உங்கள் மேலே இருக்கிற அக்கறையில் எடுத்த முடிவு என்கிறார். இதுதான் அந்த தங்க கூண்டு. ஒர்க் லைஃப் பேலன்ஸ் என்பது ஒரு தங்க முலாம். ஆனால் உங்கள் வளர்ச்சி தடுக்கப்பட்டு நீங்கள் ஒரு கூண்டுக்குள் அடைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். உங்கள் வாய்ப்பு பறிக்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் இது உங்கள் நலனுக்காக செய்யப்பட்ட ஒரு தியாகம் போல சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் இதை எதிர்த்து கேட்டால், உங்கள் நல்லதுக்குத்தானே சொன்னோம், அதை கூட புரிஞ்சிக்கவில்லையே என்று உங்களை ஒரு நன்றி கெட்டவர் போல சித்தரிக்க அவருக்கு வாய்ப்பு கிடைத்துவிடும். குடும்பம் மற்றும் உறவுகளில் பெற்றோர்கள், நாங்கள் உன் நல்லதுக்குத்தான் சொல்கிறோம், இந்த இன்ஜினியரிங் கோர்ஸை எடு, ஆர்ட்ஸ் மியூசிக் எல்லாம் உன்னை கஷ்டப்படுத்தும் என்பார்கள். அவர்களின் நோக்கம் உண்மையான அன்பாக இருக்கலாம். ஆனால் உன் நல்லது என்ற பெயரில் உங்கள் கனவுகளின் சிறகுகள் வெட்டப்படுகின்றன. ஒரு உறவில் உங்கள் துணைவி, நீ அந்த நண்பர்களுடன் பழகுவதை நான் விரும்பவில்லை, அவர்கள் உன்னை தவறான வழிக்கு கொண்டு சென்று விடுவார்கள், உன் பாதுகாப்புக்காகத்தான் சொல்கிறேன் என்று சொல்லலாம். கேட்பதற்கு இது மிகுந்த அக்கறை போல தோன்றும். ஆனால் உண்மையில் இது உங்களைச் சுற்றி ஒரு கூண்டை உருவாக்குவதற்கான முயற்சி. உங்கள் ஆதரவு அமைப்புகளை உடைத்து உங்களை முழுமையாக அவர்களை சார்ந்திருக்கும் ஒருவராக மாற்றுவதுதான் முதல் படி. உன் பாதுகாப்பு என்ற முகமூடிக்கு பின்னால் ஆதிக்கம் செலுத்தும் எண்ணம் மறைந்திருக்கிறது. பாதுகாப்பு முறை. உன் நல்லதுக்குத்தான் என்ற இந்த நச்சு பொறியிலிருந்து தப்பிப்பது எப்படி? அந்த தங்க கூண்டின் அழகில் மயங்காமல் அது ஒரு கூண்டு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த முறை யாராவது இந்த வாக்கியத்தை சொன்னால் அமைதியாக கேளுங்கள். என் நல்லதுக்கு யோசிச்சதுக்கு ரொம்ப நன்றி, ஆனால் நீண்ட கால அடிப்படையில் இது எனக்கு எப்படி நல்லதுன்னு கொஞ்சம் விளக்கி சொல்ல முடியுமா? ஏன்னா என்னோட பார்வை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு. பதவி உயர்வு மறுக்கப்பட்டால் இந்த ஸ்ட்ரெஸ் குறைவு நல்லதுதான், ஆனால் இதனால் என் வளர்ச்சி தடைப்பட்டால் அது என் குடும்பத்தின் எதிர்காலத்திற்கு தீமையாகிவிடும். அதை பற்றி யோசித்தீர்களா என்று கேளுங்கள். உங்கள் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க கோருங்கள். என் பாதுகாப்புக்கு நீங்கள் கவலைப்படுகிறது எனக்கு புரியுது, ஆனால் என் நண்பர்களை நானே தேர்ந்தெடுக்க எனக்கு உரிமை இருக்கு. உங்கள் பயம் என் சுதந்திரத்தை பறிக்கக்கூடாது. அந்த தங்க கூண்டின் பாதுகாப்பு எனக்கு வேண்டாம். சுதந்திரமான வானத்தில் பறக்கவே நான் விரும்புகிறேன் என்று உங்கள் எல்லையை உறுதியாக வரையறுங்கள். செயலின் விளைவை மட்டும் பாருங்கள். புரூட்டஸ் ரோமின் நலம் என்ற லேபிளை பார்த்தானே தவிர உள்ளே இருக்கும் துரோகம் என்ற விஷத்தின் விளைவை பார்க்க தவறினான். ஒரு செயலின் நோக்கம் எவ்வளவு புனிதமாக இருந்தாலும் அதன் விளைவு உங்களுக்கு தீங்காக இருந்தால் அந்த செயல் தவறானது. ஒருவர் உனக்காகத்தான் என்று சொல்லிக்கொண்டே உங்களை ஒரு கூண்டில் வைத்தால் அது அன்பல்ல, ஆதிக்கம். பொறி 3. இனிப்பு பாராட்டு, ஆனால் உள்ளே குத்தும் கத்தி. வரலாற்று கதை. சீசர் கொல்லப்பட்டார். புரூட்டஸ் மக்களிடம் பேசி அவர்களை சமாதானப்படுத்தினான். சதிகாரர்கள் வெற்றி பெற்றதாக நினைத்தார்கள். ஆனால் மார்க் ஆண்டனியை பேச அனுமதித்தார்கள்.
ஆண்டனி பேசத் தொடங்கினான். அவன் ஒரு வார்த்தை கூட புரூட்டஸை திட்டவில்லை. மாறாக அவன் திரும்ப திரும்ப ஒரு வாக்கியத்தைச் சொன்னான். ஆனாலும் புரூட்டஸ் ஒரு மரியாதைக்குரிய மனிதன் என்று. முதலில் சீசரின் தவறுகளை பற்றி புரூட்டஸ் சொன்னதை ஏற்றுக்கொள்வது போல பேசினான். பிறகு புகழ்ச்சி என்ற ஒரு ட்ரோஜன் குதிரையை மக்கள் மனதிற்குள் அனுப்பினான். சீசர் போரில் கைப்பற்றிய செல்வத்தை எல்லாம் ரோமின் கருவூலத்தில்தான் சேர்த்தான். இது எல்லாருக்கும் நல்லது. ஆனாலும் புரூட்டஸ் ஒரு மரியாதைக்குரிய மனிதன் என்றான். பின் ஏழைகள் அழும்போது சீசரும் கண்ணீர் விட்டான். ஆனாலும் புரூட்டஸ் ஒரு மரியாதைக்குரிய மனிதன் என்றான். ஒவ்வொரு முறையும் ஆண்டனி புரூட்டஸ் ஒரு மரியாதைக்குரிய மனிதன் என்று சொல்லும்போது அந்த புகழ்ச்சி என்ற குதிரையின் உள்ளிருந்து அவநம்பிக்கை என்ற படைவீரர்கள் வெளியே வந்து புரூட்டஸின் புகழை தாக்கினார்கள். அந்த புகழ்ச்சி ஒரு கேலியாக குத்தலாக மாறியது. புகழ்ச்சி என்ற தேனை தடவி அவநம்பிக்கை என்ற விஷத்தை மக்களின் மனதில் ஏற்றினான். இறுதியாக சீசர் தன் சொத்துக்களை மக்களுக்கு எழுதி வைத்திருந்த உயிலை அவன் சொன்னபோது அந்த ட்ரோஜன் குதிரை முழுமையாக மக்களின் மனதில் வேலையை செய்தது. மக்கள் கோபத்தில் துரோகிகளை கொல்லுங்கள் என்று கோஷமிட்டு கொண்டு புரூட்டஸையும் காசியஸையும் தேடி ஓடினார்கள். புகழ்ச்சி என்ற ஆயுதத்தை பயன்படுத்தி ஆண்டனி ஒரு புரட்சியை உண்டாக்கினான். நவீன கால உதாரணங்கள். இந்த ட்ரோஜன் குதிரை தந்திரம் இன்று அலுவலகங்களிலும் உறவுகளிலும் சர்வ சாதாரணமாக பயன்படுத்தப்படுகிறது. அலுவலகச் சூழலில் ஒரு டீம் மீட்டிங்கில் உங்கள் சக ஊழியர் ஒருவர், வாவ், அருமையான ஐடியா, நீங்கள் எப்போவுமே ரொம்ப டேலண்ட் என்று ஒரு அழகான ட்ரோஜன் குதிரையை உங்கள் பக்கம் அனுப்புகிறார். நீங்கள் அதை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ளும்போது அதன் உள்ளிருந்து தாக்குதல் தொடங்குகிறது. ஆனால் சில சமயம் உங்கள் அதீத தன்னம்பிக்கையே ஒரு ஈகோ மாதிரி தெரிஞ்சு மற்றவங்களோட மனசை காயப்படுத்துது. அதையும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டா நல்லா இருக்கும் என்கிறார். இங்கே என்ன நடக்கிறது? அவர் உங்கள் யோசனையை தாக்கவில்லை, உங்கள் குணத்தை தாக்குகிறார். அந்த ஆரம்ப புகழ்ச்சி உங்கள் தற்காப்பு கவசத்தை கீழே இறக்க வைக்கிறது. நீங்கள் கோபப்பட்டால், பார்த்தீங்களா, நான் சொன்னது சரிதான், இவருக்கு ஈகோ என்று அவர் எளிதாக நிரூபித்து விடுவார். புகழ்ச்சி என்ற குதிரையை காட்டி உங்களை ஒரு அகங்காரம் பிடித்தவராக சித்தரித்து விட்டார். குடும்பம் மற்றும் உறவுகளில் உங்கள் நண்பர் சொல்லலாம், நீ மனசுல எந்த களங்கமும் இல்லாத ஒரு நல்ல ஆளு, ரொம்ப நல்லவன். இது புகழ்ச்சி என்ற தேன். பிறகு விஷம் கலக்கப்படுகிறது. அதனால தான் பார்க்குறவங்க எல்லாரும் உன்னை ஏமாத்திட்டு யூஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க, நீ கொஞ்சம் உஷாரா இருக்கணும் என்று சொல்கிறார். கேட்பதற்கு இது ஒரு அக்கறையான அறிவுரை போல தோன்றும். ஆனால் இதன் உள்ளர்த்தம், நீ ஒரு முட்டாள், உனக்கு உலகத்தை பற்றி எதுவும் தெரியல, நீ நல்லவன் என்ற புகழ்ச்சி உங்களை ஒரு பலவீனமான, சுயமாக சிந்திக்க முடியாத ஒருவராக சித்தரிக்க பயன்படுத்தப்படுகிறது. இந்த வாக்கியம் உங்கள் தன்னம்பிக்கையை மெல்ல மெல்ல அரித்துவிடும். பாதுகாப்பு முறை. ஆண்டனியின் இந்த ட்ரோஜன் குதிரை தந்திரத்தில் சிக்காமல் இருப்பது எப்படி? உங்கள் மனதின் வாசலுக்கு வரும் எந்த புகழ்ச்சி குதிரையையும் உள்ளே விடுவதற்கு முன் முழுமையாக சோதிக்க வேண்டும். யாராவது இது போன்ற ஒரு புகழ்ச்சி தாக்குதல் வாக்கியத்தை சொன்னால் உடனடியாக
பதில் அளிக்காதீர்கள். ஒரு ஆழமான மூச்சை இழுத்து கொள்ளுங்கள். அந்த வாக்கியத்தை மனதிற்குள் 2 பகுதிகளாக பிரிக்கவும். பாராட்டுக்கு மனதில் நன்றி சொல்லுங்கள். ஆனால் அந்த ட்ரோஜன் குதிரை உள்ளே என்ன இருக்கிறது என்று ஆராயுங்கள். இப்போ நீங்க டேலண்ட் ஆனா ஈகோ இருக்கு என்று சொன்னால், என் திறமையை அங்கீகரித்ததற்கு நன்றி என்று தொடங்கி, பிறகு ஆனா என் ஈகோ மற்றவங்களை காயப்படுத்துதுன்னு சொன்னீங்களே, அது எனக்கு சரியா புரியல. நான் செஞ்ச எந்த குறிப்பிட்ட செயல் அப்படி உணர வச்சதுன்னு கொஞ்சம் விளக்க முடியுமா என்று கேளுங்கள். நான் எதை சரி பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதை நேரடியாக சொல்லுங்க என்று கேளுங்கள். இது அவர்களை போர்வையிலிருந்து வெளியே வந்து அவர்களின் உண்மையான குற்றச்சாட்டை நேரடியாக முன்வைக்க உதவும். முக்கிய பாடம்: இனிமேல் இது போன்ற புகழ்ச்சி கலந்த தாக்குதல்களை எதிர்கொள்ளும் போது ஆண்டனியின் ட்ரோஜன் குதிரை தந்திரத்தை நினைவில் கொள்ளுங்கள். புகழ்ச்சியை ஒருபுறம் ஒதுக்கிவிட்டு குற்றச்சாட்டின் உண்மைத்தன்மையை மட்டும் ஆராயுங்கள். உங்கள் உணர்ச்சிகளை விட உங்கள் அறிவு உங்களை வழிநடத்தட்டும். முடிவுரை: இன்று நாம் வரலாற்றின் இருண்ட பக்கங்களுக்குள் பயணம் செய்து 3 சக்தி வாய்ந்த உணர்ச்சி பொறிகளை பார்த்தோம். 1. காசியஸின் போலி வித்தை. எல்லோரும் அப்படித்தான் சொல்றாங்க என்ற தெரியாத குரலின் பெயரால் உங்களை தனிமைப்படுத்தும் தந்திரம். 2. புரூட்டஸின் தங்க கூண்டு. உன் நல்லதுக்குத்தான் என்ற அக்கறை முகமூடியை அணிந்து உங்கள் சுதந்திரத்தை பறிக்கும் சூழ்ச்சி. 3. மார்க் ஆண்டனியின் ட்ரோஜன் குதிரை. இனிப்பான பாராட்டுகளுக்குள் கசப்பான அவமானத்தை கலந்து உங்கள் தன்னம்பிக்கையை சிதைக்கும் தாக்குதல். இந்த 3 பொறிகளும் வெவ்வேறு வடிவங்களில் இருந்தாலும் அவற்றின் நோக்கம் ஒன்றுதான்: உங்கள் உணர்ச்சிகளை உங்களுக்கு எதிராக திருப்பி உங்கள் மனதின் கட்டுப்பாட்டை உங்களிடமிருந்து பறிப்பது. இந்த மாக்கியவெல்லி தொடரின் மூலம் உங்கள் மனம் ஒரு சாதாரண வீடு அல்ல, அது ஒரு எஃகு கோட்டை என்பதை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள். அதன் சுவர்கள் உண்மைகளாலும் அதன் வாயிற்கதவுகள் பகுத்தறிவாலும் ஆனவை. அடுத்ததாக பாகம் 4 தற்காப்பு ஆட்டத்தை நிறுத்திவிட்டு தாக்குதல் ஆட்டத்தை எப்படி தொடங்குவது என்று பார்க்கப் போகிறோம். மாக்கியவெல்லியின் இந்த சக்தி வாய்ந்த சிந்தனைகள் நமது இலக்குகளை அடைய, நமது வாழ்க்கையில் வலுவான நேர்மையான முடிவுகளை எடுக்க எப்படி பயன்படுத்துவது என்பதை விரிவாக ஆராயப் போகிறோம். இந்த 3 பொறிகளில் எந்த பொறியை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அதிகமாக எதிர்கொண்டீர்கள்? காசியஸின் போலி குரலா, புரூட்டஸின் தங்க கூண்டா, அல்லது ஆண்டனியின் ட்ரோஜன் குதிரையா? உங்கள் உண்மையான அனுபவத்தை பெயர்களை குறிப்பிடாமல் கீழே கமெண்டில் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களின் கதைகள் இது போன்ற சூழ்நிலையில் சிக்கி தவிக்கும் ஆயிரக்கணக்கான மற்றவர்களுக்கு ஒரு பாடமாக அமையும். நாம் ஒருவருக்கொருவர் உதவி கற்றுக்கொள்வோம். இந்த கலந்துரையாடல் தொடரவும் இது போன்ற ஆழமான பகுப்பாய்வுகளை உங்களை வந்து சேரவும் இந்த வீடியோவை லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். இதுவரை நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்போது சப்ஸ்கிரைப் செய்து அந்த பெல் ஐக்கானை அழுத்துங்கள். பாகம் 1 மற்றும் 2 நீங்கள் இன்னும் பார்க்கவில்லை என்றால் அதற்கான இணைப்புகள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளன. உங்கள் மனக்கோட்டையை கட்டுவதற்கான முழு வரைபடமும் அங்கே உங்களுக்காக காத்திருக்கிறது. நினைவில் கொள்ளுங்கள், உங்களின் உணர்ச்சிகள் உங்களின் பலவீனம் அல்ல, அவை உங்களின் சக்தி. அந்த சக்தியை எப்படி சரியாக பயன்படுத்துவது என்பதை கற்றுக்கொள்ளும் வரை நாம் இணைந்திருப்போம்.